சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. இவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே நடக்கல. முதல் நாள் 2 நாள் 3 நாள் இது இல்ல, ஆளே காணல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சரி இவங்களோட இருந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது, அதனால தனி கொடுத்தனம் வைப்பாங்க. ஒரு பெண் அருகாமையில் இருக்கிற பொழுது ஒரு ஆணுக்கோ, ஒரு ஆண் அருகாமையில் இருக்கும்போது பெண்ணுக்கோ ஏற்படுகிற அந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆணிடம் காணப்படவே இல்லை. அந்த கடைசி நாள் அன்னைக்கு அவன் சைக்கியாட்ரிஸ்ட போற அன்னைக்கு இந்த பையன் காலையிலிருந்தே காணாம போயிடுறான். காலை மறைவு, தனி வீடு, ஆளில் ஆம்பளை துணை இல்லை, நான் மட்டும் இருக்கேன். எனக்கு கன்னடா பாஷை தெரியாது. ஒரு வெளியே போய் ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட காய்கறிக்கான பேரு கன்னடத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிரச்சனைகள் கண்டுல நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா இது என்ன ஆகும்? இவ்வளவு சொன்னாலும் என்னால் திருமண உறவு கொண்டு வாழ முடியாது. இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணு மேலேயே எனக்கு ஈர்ப்பு கிடையாது. காரணமே இல்லை. அவனுக்கு எனக்கு பிடிக்கலைங்கிறான், பொம்பளை பிடிக்கலைங்கிறான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. எப்போதுமே நம்ம டாஸ் போட்டு பார்க்குற மாதிரி பூவா தலையா ஆனா பெண்ணா? இந்த வாரமும் ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்க பேர் லேகா. அவங்க இங்கே பிஏ முடிச்சுட்டு, தமிழ்நாட்டில் பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஆசையில் அவங்களுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது. அதனால் அதில் போய் படிக்கிறதுக்காக, எம்இ படிக்கிறதுக்காக இருந்தாங்க. அந்த டைமில் தான் இது மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. பெங்களூரில் மாப்பிள்ளைக்கு வேலை, அதனால் உனக்கும் நீ முடிச்சின்னா நீயும் பெங்களூர் போனீங்கன்னா இப்போ பெங்களூரில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லா ஃபாரின் கம்பெனிங்களும் அங்கே தான் போட்டு டேரா போட்டிருக்காங்க. அதனால் நல்ல வேலை கிடச்சிரும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், பையனும் நல்லா தான் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பொண்ணு பார்க்க வராங்க. பார்த்தா பையன் நல்லா இருக்கான், உன்னை விட நல்லா இருக்கான் ஹரி. ஓகே, ரொம்ப துக்கம் அதில் பாரு. இப்போது பையனை பார்த்தா நல்லா தான் இருக்குது, படிச்சிருக்கான். இந்த பொண்ணும் ஈக்குவலாக அது படிச்சிருக்கு. சரி, பெரியவங்க என்ன நினைப்பாங்க, 2 பேருக்கும் பொருத்தம் அதுதானே முதல்ல பார்ப்பாங்க. வேலை, படிப்பு, ஆள் லட்சணமாக இருக்கானா இல்லை, அதை மாதிரி தான். ஸோ அதை பார்த்துட்டு சரி இந்த பையன் பரவாயில்லையா இருக்காவா, நீங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் விசாரிச்சுக்கோங்கப்பா, எனக்கு தெரியாது, நீங்கள் யார் சொல்கிறீங்களோ நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டுவேன் அப்படின்னாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு அவங்க நாங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டோமா, நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலாம். நாங்கள் ஒரே பொண்ணு அவங்க பார்க்க. இந்த மாதிரி ஒரே பொண்ணாக இருந்தால் என்ன வசதி இல்லை ஹரி? நான் ஒன்றும் சொல்லலை மேடம். ஆமாம், சொல்ல மாட்டியே, எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் இந்த பொண்ணை ஒரு 50 பவுன் பக்கமாக நகையை போட்டு கல்யாணம் பண்ணுறக்கு இருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு பொண்ணை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து தான் நிச்சயமே வச்சாங்க. அவங்க அப்பா கூட சொன்னாங்க, என்ன இப்போ பார்த்துட்டோம், நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல, நம்ம நிச்சயம் வச்சுக்கலாமே அப்படின்னு. இல்லை கொஞ்சம் டைம் போகட்டும், நாங்களும் கல்யாணம்னு வந்தால் எங்கள் தரப்புலேயும் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும், அதனால் அதெல்லாம் யோசிச்சு தான் சரி விட்டுட்டாரு. 2 மாதம் கழித்து நிச்சயம் வச்சாங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்தாப்புல என்ன பண்ணுவோம், நம்ம உடனே கல்யாணத்துக்கு அடுத்து என்ன முகூர்த்தமோ அது பார்ப்போம். அப்போ திரும்ப ஒரு 3-4 மாதம் தள்ளி போச்சு. அப்போ திரும்ப கேட்குறாங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு. இல்லை பணம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, அது வந்துட்டாங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு, இதுதான் என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரின்னா அந்த 4-5 மாதமும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறான். யாருமே இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க, நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனும் கொடுக்கல, இவங்களும் யாரும் சொல்லலை. அப்புறம் திரும்ப அப்பா நான் அவர்கிட்ட பேசணும்ப்பா அப்படிங்கிறாங்க. பேசுமா, தாராளமாக பேசுமா, நான் நம்பர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, மாப்பிள்ளையோட நம்பர் கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் கொடுத்துட்டாங்க. அவர் இந்த பொண்ணுக்கு கொடுத்த பிறகு இவ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அந்த ஆள். அப்புறம் தமிழ்நாட்டு நம்பர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எடுக்கலை. அப்போ கேட்குறாரு, என்னப்பா அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாருன்னு.
அப்போது அவர் பொண்ணோட அப்பா அந்த பையனுடைய அண்ணனை கூப்பிட்டு, அண்ணன் தான் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த பையனை கூப்பிட்டு, என்ன அவர் பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு. இல்லை நீங்கள் ஏதாவது வேலையில் வந்து சிக்கல் இருந்திருக்கும், அதனால் பேசாமல் இருந்திருப்பார், மற்றபடிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் பேச சொல்கிறேங்க அப்படின்னு. அவர் சொல்ல மறுநாள் அந்த பையன் ஃபோன் பண்ணுறான் இந்த பொண்ணுக்கு. ஃபோன் பண்ணி என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். இல்லை சும்மா தான் நம்ம பேசலாம் அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க, இப்போ என்னால் பேச முடியல, நான் அப்புறமா கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வச்சுட்டான். அப்புறம் அடுத்து 3 நாள் 4 நாள் 5 நாள் ஃபோன் பண்ணினா எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லும்போது சொன்னார், விடுப்பா சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கம் இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஹரி மாதிரி இருப்பாங்களா, நீ சொல்லு ஹரி, அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, இயல்பா இந்த மாதிரி இருக்க முடியாது. ஆமா மாட்டாங்க. அதனால நம்ம பார்த்துக்கலாமா, கல்யாணம் ஆகட்டும், எல்லாம் சரி பண்ணிக்கலாமா, பையன் நல்ல பையனா, எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் நடக்குது, நல்ல ஜாம்னு நடக்குது கல்யாணம், சந்தோஷமாக எல்லாரும் இருக்காங்க. இப்போது கல்யாணத்துலேயே எல்லாருக்கும் ஒரு உலகம்னா, இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு தனி உலகம் இருக்கும். எத்தனை பேர் சுற்றி நெருக்க நின்னாலும் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்கிற பாஷையே வந்து தனியாக இருக்கும். அது கண்களால் இருக்கலாம், அல்லது சேட்டைகளால் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த பொண்ணு மனசில். ஏன்னா மெட்ராஸில் வளர்ந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறா, அதனால அவளுக்கு வந்து அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறா. இது வந்து எதுவுமே இல்லை, அமைதியாக அந்த இவர் உட்காந்துருக்காரு, அங்கே முன்னாடி இருக்கிறவங்க மந்திரன் சொன்னால் மந்திரன் சொல்லிருக்காரு, அப்படி அவ்வளவுதான். அப்புறம் எல்லா பசங்களும் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கல்யாணம் தாலி கட்டி முடிச்ச உடனே ஒரு கும்பலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துப்பாங்க, அவங்க இவங்களை கலாட்டா பண்ண இவங்க அப்படி. அப்போ கூட பெருசாக ஒன்றுமே காட்டிக்கல, அவ்வளோ ஒரு அமைதி. அப்புறம் இவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் அதில். இந்த பொண்ணுக்கு வந்து லேக்காவுக்கு ரொம்ப ஏமாற்றம் இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பெங்களூருக்கு அவங்க போகணும். இவங்க அப்பா கொண்டு போய் விடுறார். அப்பாவும் பக்கத்தில் சொந்தவங்க எல்லாம் இருந்து எல்லாருமா சேர்ந்து கொண்டு போய் விடுறாங்க. கொண்டு வந்து விடும்போது வந்து இவங்க அண்ணனோட வீட்டில் தான் விடுறாங்க. எங்கே விடணும்னா, இங்கே தானுங்களே நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் வந்தால் உபசரிக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து இதுதான், அதனால் நாங்கள் இங்கே வச்சுக்கலாங்கன்னு சொன்னோடனே, சரி நீங்கள் தான் அப்பா மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அப்புறம் எல்லாம் பேசிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு, மாப்பிள்ளையும் இருக்கார், சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. அப்பா அவங்க சொந்தங்கள் எல்லாம் போயிடுறாங்க. வீடு அமைதியாக இருக்குது. அப்போது இவ வந்து அவங்க அண்ணிக்கிட்ட பேசுகிறாப்புல, ஏன் அண்ணி அவர் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்படி திடுக்குன்னு ஒரு பார்த்துட்டு, பேசுறியா, நாங்கள்லாம் பேச சொல்லியிருக்கோமே, நல்லா தானே பேச சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூச்ச சுபாவமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல பேசத்தானே செய்வாங்க, பேசாமையா இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு அந்த வீட்டிலையே அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலன்ன உடனே அவங்க அண்ணன் வந்து ஃபோனை போட்டு பார்க்குறாரு, எங்கே போனா, இல்லைம்மா இன்னைக்கு ஏதோ அவங்க ஆஃபீஸர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்களாம்மா, அவசரமான வேலைன்னு அவங்க அங்கே இருக்க சொல்லிட்டாங்க, அதனால தான் வரலையாமன். ஏங்க அண்ணா, அவர் வந்து சொல்லியிருக்கணும் இல்லை என்கிட்ட, ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாமல்ல அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்புறம் இவர் கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி, பழையபடிக்கு அவன் கூப்பிட்டு, இந்த மாதிரி வேலை ஆஃபீஸில், அதனால் உடனடியாக வர முடியாது, ஒரு 2 நாளாவது ஆகும், அவர் அந்த பாஸ் வந்து அமெரிக்கா போயிட்டாருன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே நடக்கலை. முதல் நாள் 2 நாள் 3 நாள் இது இல்லை, ஆளே காணலை. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி இவங்களோட இருந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது, அதனால் தனி கொடுத்தனம் வைப்பாங்க, அப்படி தான் பேச்சு முதல்லையே. சரின்னு போய் ஒரு வீடு பார்க்குறாங்க. வீடு பார்த்துட்டு அந்த வீடு பிடிச்சி, சரி நானும் என் வீட்டுக்காரரும் 2 பேரும் அங்கே இருக்க போகிறோம், எதுவானாலும் பேசி தீர்த்துக்கலாம், இதை போய் நான் அப்பாட்ட சொன்னேன்னா அப்பா மனசு நொந்து போயிடுவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து, அட்வான்ஸ் யார் கொடுக்குறா, மாப்பிள்ளை தான் கொடுக்குறாரு. வீட்டுக்கு கொடுத்து நம்ம 2 பேரும் இருக்க போகிறது மாதிரி தான் எல்லாத்தையுமே சொல்கிறார். ஆனால் இங்கிருந்து அங்கே போகணும் இல்லையா, அதுக்கு வந்து நீ இங்கே இரு, எங்கள் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் பழகிக்கோ, எப்படி வேலை செய்கிறது என்ன ஏதுன்னெல்லாம், நீ இத்தனை காலம் நீ படிச்சுட்டே இருந்திருப்ப, உனக்கு தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது, கொஞ்சம் இரு, ஒரு 10 நாளைக்குள்ளே நானும் அதெல்லாம் செட் பண்ணிடுறேன்
அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இவ்வளோ பேசுகிறதே ரொம்ப அதிகம். அந்த பையன் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசியிருப்பான். சரின்னு இவன் 1 மாதம் வரைக்கும் இங்கே இருக்கிறா. இதோ இப்போ கூட்டிகிட்டு போவான், நாளைக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு எல்லாம் பார்க்குறான். வரதே இல்லை, இங்கேயும் வர்றதில்லை, அங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அப்புறம் அந்த அட்ரஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் படித்த பொண்ணு தானே, அட்ரஸ் இதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த வீடு எங்கேங்கண்ணான்னு கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு நான் போய் பார்க்குறேனுங்கண்ணா. இவன் அந்த வீட்டுக்கு போகும்போது அவன் அங்கே தான் இருக்கான். அவன் காலிங் பெல் அடித்து அவன் வந்து கதவு திறந்த உடனே அவனுக்கு தான் பெரிய அதிர்ச்சி. என்னடா இவன் இங்கே வந்துட்டாளே என்ன. உள்ளே போய் பார்த்தா வேற எதுவுமே கிடையாது, அவன் மட்டும்தான் இருக்கான். என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து சிலதெல்லாம் பிடிக்கல, அதனால தான் நான் இங்கே. அப்படி நீங்கள் பிடிக்கலன்னெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் வாங்க, நான் இங்கே வந்துடுவேன், நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணினேன், உங்கள் அண்ணனையும் நான் கல்யாணம் பண்ணேன், நான் ஏன் அங்கே இருக்கணும்? நான் இருக்க முடியாது. நீங்கள் 1 மாதம் சொன்னீங்க, நாங்கள் 1 மாதம் வேலையெல்லாம் கற்றுக்கொண்டீங்க, நான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ இங்கே வந்து இருக்கணும். நான் எங்கள் அப்பாட்டி இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, நான் இங்கே வந்து இருக்கணும். சரி வா. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் 2 சூட்கேஸ்களில் வச்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வரா. சரி, இனியாவது நாம் இவரை சரி பண்ணிவிடுவோம், சந்தோஷமாக இருக்க பார்ப்போம் அப்படின்னு. ஒரு பெண் வந்து அருகாமையில் இருக்கிற பொழுது ஒரு ஆணுக்கோ, ஒரு ஆண் வந்து அருகாமையில் இருக்கும்போது பெண்ணுக்கோ ஏற்படுகிற அந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆணிடம் காணப்படவே இல்லை. ஒரு பக்கத்தில் வந்து இப்போ ஒய்ஃபே வந்து கதவு சாத்திட்டு வந்தவுடனே மேலே வந்து ஒரு வந்து கட்டி பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்வு அவனுக்கு வரணும் இல்லை, அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி நிற்கிறாங்க. அப்புறம் என்னங்கும்போது, இல்லை எனக்கு நான் வந்து பெண்களோட பழகினதே கிடையாது, எனக்கு தெரியாது இது எதுவுமே, அதனால தான் எனக்கு இப்போ அதுதான் நான் வந்து கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் வந்து கம்பல் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு. ஏங்க அதை நம்ம பேசியிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு அது நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கு இடையில் 4-5 மாதம் இருந்தது. ஒரு தடவை எனக்கு கல்யாணமே பிடிக்காது, நான் எந்த பெண்ணையுமே தொட்டதில்லை, இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தலாமே அப்படின்னு. எனக்கு பேசுறதுக்கெல்லாம் பயம், எங்கள் அண்ணனை மீறி நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதனால் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இவன் என்ன பண்ணுறா, இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அப்பா எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்குதுப்பா, இங்கே யாரையாவது நான் போய் பார்க்கணும், நீங்கள் யாரையாவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா அப்படின்னு. என்ன பிரச்சனை ஏது? இல்லை நான் கொஞ்சம் மனோதத்துவ ஆள்கிட்டே யார்கிட்டையாவது பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் வரேன் நாளைக்கு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் என்னுடைய மாப்பிள்ளை என்ன வாரு, நடக்காது எதுவுமே. பழையபடிக்கு ஏதாவது ஓடி போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இது எதையுமே சொல்லாமல், இல்லைப்பா நான் போய் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்னு. சரி, அனுப்பி வைக்கிறாரு அவர். அப்புறம் இவ போய் என்ன பண்ணுறா, ஆன்லைன்லேயே தேடி பார்த்து நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, சைக்கியாட்ரிஸ்ட் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறான். அல்லது மேரேஜ் தெரப்பிஸ்ட்டுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் பார்க்கலாம். அப்போ அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அட்ரஸ் கிடைக்கிது, அதை வச்சுட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு. இதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் போகிறேன், எல்லாம் சரியாயிடும், நான் கொஞ்ச நாள் விடு, என்னை நீ ஃப்ரீயாக விட்டினாலே நான் சரியாயிடுவேன், நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் உன்னை. மறுபடியும் ஒரு 1 மாதம் 2 மாதம் போகுது, ஒன்றுமே நடக்கலை. அப்போ அவர் சொல்கிறா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் அங்கே வரணும். சரின்னா நீ சரி புக் பண்ணுன்னு சொல்லிடுறான். இவன் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறான். 2 வீக்ஸ் கழிச்சு, அதுலேருந்து 2 வீக்ஸ் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்துருங்க, இத்தனை மணிக்கு வாங்க, பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்டால் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இந்த தம்பி சொல்லிடுறாப்புல. ஸோ இந்த 2 வாரம் டைம் இருக்குது பாருங்கள். அந்த கடைசி நாள் அன்னைக்கு அவன் சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிற அன்னைக்கு இந்த பையன் காலையிலேருந்தே காணாமல் போய்ட்றான், தலைமறைவு. இவன் ஃபோன் பண்ணி பார்க்குற அவங்க அண்ணனுக்கு, அங்கே வந்தாருங்களா என் வீட்டுக்காரரு அப்படின்னு. இல்லை. யாராவது வீட்டுக்கு போனாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் யார் அதை சொல்லுங்கன்னு அவங்க அண்ணனும் தேடுறான். ஏன் எதுக்கு தேடுறேன், என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போகிறதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம், அதுக்கு தான் போகணும். நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு எந்த சைக்கியாட்ரிஸ்ட் ப்ராப்ளமும் இல்லை, கல்யாணம் வேண்டான்ட்டு இருந்தான், அவ்வளவுதான். ஏமாமா இப்போ சொல்கிறீங்களே, முதலையே சொல்லியிருக்கலாமில்ல, என் வாழ்க்கை ஏமாமா கெடுத்தீங்க எல்லாரும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். சரி, இந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்பரெல்லாம் கொடுக்குறாப்புல. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா, அண்ணா இதை பார்த்தீங்களா, இது சொல்லுங்க. இல்லை, எங்கேயுமே எந்த தகவலும் இல்லை. அப்போ தான் இவளுக்கு முதல்ல பயம் வருது. தனி வீடு, ஆள் இல்லை, ஆம்பளை துணை இல்லை, நான் மட்டும் இருக்கேன், எனக்கு கன்னடா பாஷை தெரியாது. ஒரு வெளியே போய் ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட காய்கறிக்கான பேர் கன்னடத்தில் இருக்கும், வேணால் விரலை நீட்டி காட்டலாம். ஆனால் பேசும்போதே நமக்கு கன்னடம் தெரியலன்னா, உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா இது என்ன ஆகும் அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் வருது. ஆன வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் இருந்து பார்க்குறா. தன்னந்தனியா சரி, அவன் வரவே இல்லை. அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க, அவரும் வந்து முயற்சி எடுக்கிறாரு, எங்கெல்லாமோ தேட பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அவங்க அப்பாவை வர சொல்லி இந்த பொண்ணு சென்னைக்கு வந்துடுறேன், இப்போ என்ன பண்ண முடியும் அப்படி. அப்போ இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் கர்நாடகாக்காரர் தானே, நீங்கள் வந்து திம்மையா ரோடில் வந்து அங்கே வந்து பேனியன் சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த பொண்ணு போய் அந்த ஆர்கனைசேஷனை அப்பாவையும் கூட்டிகிட்டே போய் அந்த ஆர்கனைசேஷனில் போய் ஒரு லெட்டர் கொடுக்குது. இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ விட்டுட்டு போயிட்டாரு, எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, கணவன் மனைவியாக உறவு கொண்டு நாங்கள் வாழலை, இது மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், அவர் வரலை, இது எல்லாம் சொல்லி போடுறாங்க. அப்புறம் போட்டுட்டு ஒரு 2-3 நாள் இருக்காங்க. அந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதாக வந்துடுது. இவங்க வீட்டில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அது அந்நியமான வீடு அவளுக்கு. அதனால் திரும்பவும் அவங்க அப்பாவோட இங்கே வந்துடுறார். இப்போ அவங்க அப்பா என்னை பார்க்க வர்றார். என்ன பண்ணலாம், என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது, அவனை எப்படியாவது நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேர்த்து வைக்கணும்னா எப்படி, ஆள் அட்ரஸ் தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து நோட்டீஸோ ஏதோ ஒன்று பண்ண முடியும், அதுதானே பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தனியாக வீடு எடுத்தாங்க பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்கல்ல, ஒப்பந்தம் இருக்கும், வீட்டு வாடகைக்கான ஒப்பந்தம் இருக்கும். அந்த பத்திரத்தை வச்சு இவர் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். அந்த அட்ரஸ்க்கு அனுப்பும்போது ஆள் வீட்டை காலி செய்து விட்டார்னு தான் வரும், தெரிஞ்சே தான் போடுறோம். அந்த அட்ரஸில் இருந்தார், இப்போ அந்த ஆள் அங்கே இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், அவங்க அண்ணனுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த அட்ரஸ்ஸு அண்ணனோட அட்ரஸில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு அதை போட்டு அதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம். நோட்டீஸை பார்த்த உடனேயே அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருது, இது வந்து ஃபேமிலி கோர்ட்லேருந்து வந்திருக்கு, இந்த பொண்ணு தான் போட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு தெரியாது என் தம்பி எங்கே இருக்கான்னாலும் இவங்களுக்குள்ள கண்டிப்பாக நெக்ஸஸ் இருக்கும், ஏதாவது ஒரு நூலாவது ஒரு இடத்துல பிடிபடும் அவங்களுக்கு. அப்போது அப்படி இருக்கும்போது அவர் அதை பார்த்து, தம்பி இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீ வந்து விளையாடுறது தப்பு, ஒன்று போய் ஒழுங்காக குடித்தனம் நடத்து, என் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வரக்கூடாது, என் வீட்டுக்கு கோர்ட் நோட்டீஸ் வரக்கூடாது, நான் அப்படி வாழலை, நீ வேண்டான்னா அன்னைக்கே முற்றா வேண்டான்னு சொல்லியிருக்கணும், இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழ்படுத்திட்டு அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்ன பண்ணினோம், நோட்டீஸ் அனுப்புறது இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு நான் சேர்ந்து வாழணும், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் காரணம் இல்லாமல் தாம்பத்திய உறவு கொண்டு வாழவில்லை என்று சொன்னால் சட்டப்படி திருமணமான மனைவி அவங்க வந்து அந்த உரிமையை கேட்டு போடலாம். அந்த அடிப்பில் சேர்ந்து வாழ்வதற்கு அப்படி தான் ப்ரேயரே இருக்கும். அதை தான் நாங்கள் போட்டோம், ஆளே கிடைக்கல. தென் திரும்பவும் அந்த பேனியன் ஆர்கனைசேஷனுக்கு எழுதணும். அவங்களும் ரொம்ப தேடினாங்க. அதுக்கு நடுவில் இந்த கேஸு 2 தடவை 3 தடவை வரல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தாப்பில் செட் அசைடு எக்ஸ்பார்ட்டியாக பண்ணிடுவாங்க, இல்லாமல் ஒருதலை பட்சமாக நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பொண்ணு விஷயத்தில் என்னென்னா அவங்க அப்பா காசு செலவழிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, கல்யாண செலவு நம்ம வாங்கி தான் ஆகணும், நாளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே என்ன பண்ணினோம், இந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போதே பர்மனண்ட் அலிமனி கொடுக்கணும், வாழ்நாள் ஜீவனாம்சம்னு பேர் அதுக்கு, அந்த ஜீவனாம்சத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு இந்த மாதிரி கல்யாண செலவு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒரு கணக்கு போட்டு எங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டோம். இப்போ இந்த பையன் வராமலே இருந்துட்டா இவளுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடும். யாருக்கு, இந்த பொண்ணுக்கு சாதகமாக ஆயிடும். இப்போ பணம் இருக்கிறதுனால அவன் எப்படி விடுவான், பணமும் தீர்ப்பாயிடுச்சுன்னா இவன் மாட்டிப்பான் இல்லை, 10 லட்சம் அவனால் கொடுக்க முடியணும்ல. அதனால் இதெல்லாம் அவன் கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அவன் கரெக்டாக கோர்ட்டுக்கு வந்துட்டான். இதனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு விட்டுட்டு போகணும், அவ்வளவுதான். அவனுக்கு உண்மையிலேயே திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், கம்பல் பண்ண போது அவன் மறுத்திருக்கணும், அதுதான் விஷயமே. சரின்னு அவன் வரான். அப்புறம் வந்து இங்கே சமர சமயமெல்லாம் இருக்குது, கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் கூட்டிகிட்டு அவனை போய் பேச சொல்லி எவ்வளவு சொன்னாலும் என்னால் திருமண உறவு கொண்டு வாழ முடியாது,
இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு ஈர்ப்பு கிடையாது. காரணமே சொல்லலை. காரணமே இல்லை. அவனுக்கு எனக்கு பிடிக்கலைங்கிறான், பொம்பளை பிடிக்கலைங்கிறான். என்ன பண்ணுவீங்க நீங்க? சில வற்புறுத்த முடியாது. வற்புறுத்த முடியாது. அதனால ஆன வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையில் இப்போ அவங்க அப்பா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, நாளைக்கு கல்யாணம்னு எங்கே போய் நிற்பாரு? அவருடைய வாழ்நாள் சேமிப்பாக இருக்கும் அது. அதனால் முடியாது, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்புறம் 3 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 5-6 லட்சம் தான் கொடுக்க முடிஞ்சது அவனால். என்கிட்ட அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த பொண்ணு சொல்லிட்டா, இவனே வேண்டாங்கிறான், இவன் காசு மட்டும் எனக்கு எதுக்கு மேடம் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், பைத்தியம் அவனுக்கு, அவன் காசு இல்லை, உங்கள் அப்பா செலவழித்த காசை தான் அவன் திருப்பி கொடுக்குறான். நீ வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பேசாமல் இருன்னு சொல்லி அவளை சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சம்மதம் கேட்டு அந்த 6 லட்சத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து 50 பவுனையும் கொடுத்தாரு. 50 பவுனா பவுனெல்லாம் இவங்க கிட்ட தான் இருந்தது. அந்த பையன் ஒன்றும் நகையெல்லாம் அவன் தான் பொம்பளையே வேண்டாங்கிறான், பொம்பளையோட நகை மட்டும் என்ன வச்சு அவனை மோசமானவன் என்னால் சொல்லவே முடியல ஹரி. அவருக்கு பிடிக்கல. விருப்பமின்றி நடைபெற்ற கல்யாணம், யாரோ செஞ்சதில் இந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டா. ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வயிற்றை தள்ளிட்டு இப்படி நடந்து போகிறத நான் பீச்சில் பார்த்தேன், நம்மளோட பெசன் நகர் பீச்சில் தான் நான் பார்த்தேன். சரி, சந்தோஷம், அவளுக்கும் ஒரு வாழ்க்கை, அவளுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. என்னன்னா இப்படி ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கதையில் நான் சொல்லணும். இந்த வழக்கில் சொல்லக்கூடியது, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னா யார் ஒருவரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி யாராவது கட்டாயப்படுத்தினா கூட, ஏன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பைத்தியம் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் செஞ்சால் பைத்தியம் முடிச்சுக்குமா, பைத்தியம் தெளிஞ்சிருவாங்க சரியா. அதனால் அப்படி நினச்சி கூட சில பேர் வந்து பொம்பளை பக்கத்தில் வந்தால் சரியாக போயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான தப்பான கருத்துக்களை மனசில் வச்சு ஒருத்தரை நிர்பந்திக்காதீங்க. அதே சமயம் யார் தாலி கட்டுறாங்களோ, கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தாலி கட்டுறதுனால நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். விட்டு விலகுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமே அல்ல. நம்ம ஒன்றும் அமெரிக்காலேயோ ஐரோப்பாலேயோ இல்லை வேண்டான்னா விட்டுட்டு போகிறதுக்கு. இது வந்து ஒரு பாரம்பரியம், ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மதம் சார்ந்தே வேண்டாம். மற்றபடிக்கு கூட நம்ம தான் 1000 காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க. வந்து தயவு செய்து அந்த சொன்னவங்களையெல்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்க்க சொல்லணும் ஹரி. 8 கோர்ட்டு நிறைஞ்சு வழியுது ஹரி, அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முடியறதில்ல. அந்த அளவுக்கு வழக்குகள் வந்துட்டுருக்கு. அதனால் எந்த ஆணுமே எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு நறுக்கு தெரிச்சாப்புல சொல்லிட்டு நீங்கள் போகணும். நீ எதுக்கு நிச்சயம் வரைக்கும் நின்ன? நிச்சயத்தில் பத்திரிக்கை படிப்பாங்களா இல்லையா, இன்னாருக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் நிச்சயம்னு, ஏன் நின்ன? நீ ஏன் கூட வந்த? இதெல்லாம் இருக்குது. அவங்க கொடுத்த மோதிரம், உடனே பிரேஸ்லெட்டு, செயின், இதெல்லாம் ஏன் வாங்குறீங்க? எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு உறுதியாக நின்றுட்டிங்கன்னா அந்த பெண்ணோட மனசு காயப்படாது. நீங்கள் என்ன தான் செகண்ட் மேரேஜ் ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜில் நடந்த விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கும், அடி மனசில், ஆழ் மனசில் கட்டாயமாக இருக்கும். அது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய வேதனையை தரும் தெரியுமா? அதனால் உறுதியாக நின்றுடுங்க, தப்பு செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக மேடம், வற்புறுத்தி எந்த ஒரு உறவும் இணையக்கூடாதுங்கிறது தான் இதில் முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.